மழை நல்லா பிடிச்சிக்கிச்சு. நல்ல மழை. பள்ளிகலை டெம்பிள்லேருந்து நம்ம இப்போ அந்த ரணவனா புத்திஸ்ட் டெம்பிள் போகிறோம். சரியான மழை. மழை நிற்கிற மாதிரி தெரிலங்க. இப்போ இந்த புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல்னால இந்த வாங்கிட்டு வந்துட்டார் அண்ணன் கஞ்சி. இந்த இடத்துல தான் கஞ்சி கொடுக்குறாங்க. இப்போ வர வழியெல்லாம் ஃபுல்லாகவே இந்த அன்னதானம் பண்ணுறாங்க. கஞ்சி நல்லா மழையில் சூடாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம வர வழியில் ஏதாச்சும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வேற எங்கேயும் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். ஆனால் கடையில் எதுவும் சாப்பிட வேணாம். இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டியில் இன்றைக்கி புத்திஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு அதுக்கும் எல்லாமே இப்படியே கொடுப்பாங்க அப்படின்றாரு. இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு கூட கொடுக்குறாங்க. அதை மண்ணோக்கான்னு சொல்கிறாங்க இங்கே. அப்புறம் கஞ்சி கொடுக்குறாங்க. இப்போ வர வழியில் நம்ம காலையில் சுண்டல் சாப்பிட்டோம். விநாயகர் கோயிலில் சுண்டல் சாப்பிட்ற மாதிரி எங்கள் இப்போ சுண்டலை சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். திரும்பியும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கு. உண்மையாக சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஸ்வீட்டாக இருக்குது கஞ்சி. கொஞ்சம் சால்ட்டியாகவும் இருக்குது. உப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குது. இந்த லெமன் சோடா நம்ம கொடுப்போம் சால்ட் அண்ட் ஸ்வீட்டு, அந்த மாதிரி இந்த கஞ்சி இருக்குது. சூப்பராக இருக்குது. வெள்ளை கஞ்சி. சர்க்கரை இல்லை, வெல்லம் போட்டிருக்காங்க. அதான் அந்த இது தெரியுது. சர்க்கரை டேஸ்ட் தெரியல, அந்த வெல்லம் டேஸ்ட்டு தெரியுது. சூப்பராக இருக்குங்க அந்த கஞ்சி. அப்படியே சாப்பிட்டு மழை கொஞ்சம் நின்ன மாதிரி தெரியுது. கொழம்பு ரூட்டு இதுதான். நம்ம கண்டியிலேருந்து கொழம்பு போகிற ட்ரெயின் ரூட்டு இதுதான். நம்ம அந்த மலைக்கு வழியாக போயிட்டுருக்கும் போதே அந்த ட்ராக் வருது. அது நம்ம அண்ணன் சொன்னார், ஆட்டோ அண்ணன், பிக்கப் போனால் கொழம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ அந்த ரணவனா டெம்பிள் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் மழை வருது, கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது. நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். இந்த ஹில்ஸ்லாம் வந்து நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை. வண்டி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போகும்போது அப்படி தான் இருந்தது. இந்த இடமும் அப்படி தான் இருக்குது. வரலாம் பின்னாடி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆட்டோவில் ஹில்ஸ்லாம். அதேமாதிரி நம்ம இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப டைமிங் கம்மி தான். ரொம்ப ரேராக இருக்கும். ரெண்டாவது இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டேஸ்ன்றதுனால நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணல. பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்துருங்க. இதுதான் இங்கே ஓடுற அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு. நம்ம டைமிங் செட் ஆகாதுன்றதுனால நம்ம ஆட்டோவில் வந்துட்டோம். நீங்கள் ஃப்ரீ டைமில் ஃபெஸ்டிவல் இல்லாதப்போ வந்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ப்ரிஃபர் பண்ணி வரலாம். இதுதான் அந்த ரணவனா டெம்பிளோட என்ட்ரன்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் த புத்திஸ்ட் டெம்பிள் தான். அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் போகிறோம். இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிளுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ராயல் டெம்பிள். நம்ம இப்போ அங்கே பார்த்தோம்ல அந்த டெம்பிள் வந்து 2015 நியூ. அது வந்து மாடர்ன் புத்திஸ்ட் டெம்பிள். நியூ 2015 2018 தான் அந்த 18 அப்போ தான் அந்த கோவில் திறந்துருக்காங்க. இது வந்து ஏன்ஷியன்ட் கோவிலுங்க. இது அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க இந்த இடம். அமைதியாக இருக்குது. அந்த பழமை வந்து தெரியுது. இந்த இயற்கை மலையோடு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மழை நின்றுச்சு. அண்ணன் கொடை எடுத்துன்னு வந்துட்டார் ஆட்டோவிலேருந்து. வாக் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து கீழே இருந்து ஒரு ஸ்மால் ட்ரக்கு தான். கொஞ்சம் நடக்கணும் ஸ்லோப்பில். படி ஏறி தான் வரணும். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இது வழியாக வந்து இது ஒரு ஜங்கிள் டைப்பில் இருக்குது. ரொம்ப நிறைய படி இல்லை, கொஞ்சம் ஏறணும். அதோ போகிறாங்க. இருக்குங்க, எப்படியும் ஒரு 100 படிக்கு மேலே இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தர் அது வந்து சாப்பாடு கொடுக்குறதுங்களா? என்ன போட்டிருக்குது சிங்களத்தில்? சிங்களம். அது நமக்கு லாங்குவேஜ் பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அண்ணன் பார்க்குறாரு. காட்டுக்குள்ளே புத்தர் போயிட்ட பிறகு அவருக்கு அவரோட டிசபிள் அவர் கீழே அவரை வணங்குறவங்க வந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே சிலையை வச்சு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ணன் சொல்கிற சில விஷயங்கள் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன்.
ஏதோ ஒரு ஓகே ஒருத்தர் வணங்குறாரு. இது புத்தா 28 ඉරිකිති තානේ ஏஜ். ஆமாம், බුද්ධ 28 ඉරිකිති පන්නංකරෝ මහවීරෝ මේදංකරෝ මහයසෝ සරණංකරෝ ලෝකහිතෝ දීපංකරෝ යුතින්දරෝ කොණ්ඩඤ්ඤෝ ජනපාමග්ගෝ පදුමුත් කොණ්ඩඤ්ඤෝ ජනපාමග්ගෝ මංගලෝ පුරිසාසබෝ සුමනෝ දීරෝ රේවතෝ රතිවද්දනෝ සෝබිතෝ ගුණ සම්පන්නෝ හනෝම දස්සී ජනුත්තමෝ පදුමෝ ලෝක පජ්ජෝතෝ නාරදෝ වර සාරති පදුමුත්තරෝ සත්තසාරෝ සුමේද්දෝ අග්ගපුග්ගලෝ සුජාතෝ සබ්බලෝකකෝ ප්‍රියදස්සී නරසබ්බෝ අත්තදස්සී කාර්මිකෝ 28 ධම්මදස්සී තමෝනදෝ සිද්දස්සෝ අසමෝ ලෝකේ තිස්සෝ වර්ධ සංවරෝ පුස්සෝ වර්ධ සම්බුද්ධෝ විපස්සීච අනුපමෝ සිකී සබ්බේතෝ සත්ත වෙස්සබුසුක දායකෝ කකසන්தோ சத்தவாக கோணாகமனோ ரரஞ்சோ கசபுதி சம்பன்னோ கோதும சக்க புக்களோ அந்த எல்லாம் ஒரு மரத்துக்கும் இருக்குது. மொத்தம் 28 விதமான புத்தரை வந்து அண்ணன் சொல்லிட்டாரு சிங்களத்தில். அது நமக்கு புரியல. ஆனால் மரத்தடியில் 28 விதமான புத்தர், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான புத்தர் இருக்குது. அதான் அண்ணன் சொன்னார். இப்போ சல்லுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்படியே போகிறோம் மேலே. கொலம் போதிய கொலம் 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 ஓகே 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 இது புத்தா. ஓகே சுமேத ஆமாம், அந்த மாதிரி எல்லாம் ஆமாம் மரத்தில் இருக்கு. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே புத்தர் இருக்கார். அதாவது அண்ணன் சொல்ல 28 வகையான புத்தர் இருக்குது. இது அனோமதாசின்னு சொல்லி புத்தர். ஓகே ஓகே. இங்கே இது சூப்பராக இருக்குண்ணே. பம்புசா ஓல்காரிஸ். அந்த 28 வகையான புத்தர் இருக்கார். திரும்புகிற இடம்லாம் அவர் தான் இருக்கார். சூப்பராக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே வந்து நம்ம இருக்க அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக இது காடு தான். இது வந்து காடு தான், வேறு எதுவும் ஆக்டிவிட்டிலாம் இல்லை. வெறும் இந்த கோவில் சுற்றி இந்த மலைங்க இருக்குது. ஃபுல்லாக பூ வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், க்ளீனாக தெரியுது. நிறைய புத்தர் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. லைட்டாக தூரினே இருக்குது. ஸ்லோப் ஏறி மேலே வந்துட்டோம். இந்த இப்போ பார்க்குற இவங்க வந்து 2 பேரும் ஒரே டைமில் துறவரம் மேற்கொண்டதாக சொல்கிறாரு. புத்தர் சித்தார்த்தன் வந்து காட்டுக்கு துறவரம் போயிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சு இந்த குதிரைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. திரும்பி புத்தர் வராததுனால, சித்தார்த்தன் வராததுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுதான் இப்போ அண்ணன் சொன்னார். அப்படியே நம்ம இப்போ உள்ளே போனோம்னா ஒரு குகை மாதிரி ஏறுதுங்க. இந்த ரூட்டு போட்டிருக்கு. ஒரு குகை மாதிரி ஏறுது. பலாப்பழம் சும்மா அப்படியே காய்ச்சி தொங்குதுங்க மரத்தில். பறிக்க விட்டாங்கன்னா பறித்து சாப்பிட்டுடலாம். இப்போ பார்க்குற இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஜயேந்திர கிங் அப்படின்னு சொல்கிற ராஜான்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு துறவரம் மேற்கொள்ளும்போது இந்த பசங்களை இவருக்கு வந்து தத்து கொடுத்துட்றாராம். இவன் கேட்குது, இவர் கேட்டிருக்காரு, நம்மட வேலை செய்ய எனக்கு வேலை தெரிய. ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்மட வேலை செய்கிறது உங்கள்கிட்ட புள்ள 2 தாங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் கொடுத்து புத்தத்து துறவரம் மேற்கொள்கிறான். சூப்பர். அவன் பாரி வைஃப் ஒய்ஃபும் கொடுத்துட்டு சக்கரதேவியார். அப்பா, அவன் பாக்கி இருக்குது. ஓகே, குழந்தையும் கொடுத்துட்டாரு, மனைவியும் விட்டுறாருங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்டாச்சுவோட ஸ்டோரி. அப்படியே போகிறோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக தான், கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. மேலே ஏற அப்படியே வர வழியில் மேலே ஏறும்போது புத்தர் படுத்துட்ருக்க மாதிரி ஒரு சிலை. 100 படியெலாம் இல்லைங்க, ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நீங்கள் ஏறணும் பொறுமையாக. அதை பாருங்கள், மேலே சுற்றி மரங்க. அப்படியே நடந்து மேலே வந்துட்டோம். அது பாருங்கள், இதுதான் அந்த மேலே என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய புத்தர் சிலை, பயங்கர பெருசாக இருக்குது புத்தர் சிலை. இதுவும் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே வியூ பாயிண்ட்டு தான்.
நம்ம இவ்வளோ ஹைட்டு ஏறி வந்திருக்கோங்க மேலே. சூப்பராக இருக்குது புத்தர் ஸ்டாச்சு. நெல்லிகலா டெம்பிள் இது. இந்த லாஸ்ட்டில் ஒயிட்டாக தெரியுது பாருங்க, ஹைட்டாக நெல்லிகலா எக்ஸாக்டாக அது இங்கே. அதுதான் வந்து நெல்லிகலா டெம்பிள். அங்கேருந்தா இப்போது இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து அது நேரில் பார்க்கும்போது தெரியுது, கேமராவில் எப்படி தெரியுது தெரியல. வந்துட்டோம். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸில் இருக்க புத்தர் சிலை. பயங்கரமாக இருக்குது ஹைட்டாக. அந்த என்ட்ரன்ஸில் இருக்க புத்தரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரோம் மெயின் டெம்பிள் இருக்க இடத்துக்கு. ஃபுல்லாக நிறைய சிலை இருக்குங்க. எல்லாம் என்ன எழுதியிருக்கு தெரியல சிங்களத்தில். மொத்தம் வந்து 18,000 பேருக்கு மேலே புத்தர்கிட்ட சிஷ்யராக இருந்திருக்காங்கன்றத அப்படியே இவங்க அந்த ஸ்டாச்சுவாகவே வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சு தான் எக்ஸாக்டாக அந்த புத்தரோட ஃபீல் இருக்குது. ஃபுல்லாக லைனாக வச்சுருக்காங்க. இந்த சிலை வந்து அந்த மெயின் புத்தர் ஸ்டாச்சுக்கு அப்புறமா ஃபுல்லாக அந்த கோயிலுக்குள்ளே போகிற வழி ரைட் சைடில் ஃபுல்லாகவே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. அனந்தா த கிரேட் ஹரியாந்த், பக்குலா த கிரேட் ஹரந்த். இப்போ பார்க்குற இந்த ஸ்டாச்சு தான் கீழே நம்ம பார்த்துருப்போம் புத்தர், அந்த குதிரை ஸ்டாச்சு பார்த்துருப்போம். அதில் இவரும் ஒருத்தர். இவர் துறவரம் போயிட்டார். எதுவுமே உணவு எதுவுமே எடுத்துக்காமல் தியான நிலையில் 6 வருஷம் 6 இயர்ஸ் வந்து கீழே இருந்து அந்த மலைக்கு மேலே இருந்திருக்காரு. அவரோட இது பாருங்கள், அப்படியே வயிறு ஒட்டி இருக்குது. அந்த வயிறே ஒட்டி இருக்குது. அவர் உணவு இல்லாமல் அந்த தியான நிலையில் வந்து ஒரு 6 வருஷமாக இருந்திருக்காரு. உடம்பு அப்படியே லீனாக இருக்குது அவருக்கு. அவ்வளோதான். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். ஏதாச்சும் ஒன்று கதை சொல்லிகிட்டே இருக்குது இங்கே இருக்க சிலைங்க. இதுவரையுமே வந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த சிலை. கோயில் சவுண்டு தான் கேட்குது, பாட்டு. இன்னும் கோயில் வரல. அப்படியும் மினிமம் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும் கீழே இருந்து மேலே ஏற. வா, இன்னும் முடிகிற மாதிரி இல்லைங்க, அப்படியே போகுது. திரும்பி ஒரு குகை மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக ஒரு லாங் வாக் வந்துட்டோம். வழியில் இந்த கலைங்கள்லாம் இருக்குங்க. அப்பா நேர்த்து ஊத்துச்சு. வேறு எதுவும் மெயின் டெம்பிள்லாம் இல்லை. இந்த புத்தரோட அந்த ஸ்டோரியை ரிவீல் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. நடுவில் அந்த சின்ன சின்ன குட்டி கதைக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது இந்த ஸ்டாச்சூஸு. அப்படியே பார்த்துட்டு இறங்கி வரோம். திரும்பி அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோங்க மலையை. அடிச்சுட்டு இப்போது இந்த மெயின் கோயில் சின்னதாக நம்ம ஏறின இடத்துலையே இருக்குது. ஆனால் டைரெக்டாக நம்ம அங்கே வராமல் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இந்த ஸ்டாச்சுலாம் பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து இந்த விளக்கு ஏற்றுறாங்க. லைட் வந்து ஒரு எனர்ஜி, அதை வந்து கரெக்டாக இந்த புத்தரோட ஸ்டாச்சுலாம் இருக்குது அதுக்கு அவுட்டரில் வச்சுருக்காங்க. திடீர்னு மழை வருதுங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு மழை வந்தால் என்ன பண்ணுறது? இதுதான் சுற்றி அந்த 28 புத்தர் நம்ம பார்த்த புத்தரை இங்கே வந்து உள்ள ஒரு பாக்ஸில் ரவுண்டாக ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதுதான் மொத்தம் 28 புத்தர் சொன்னார் அண்ணாங்க. அந்த 28 புத்தரை வந்து தனித்தனியாக இங்கே இருக்குது. மழை பிடிச்சிச்சுங்க. ஒரு பக்கம் மழை, அண்ணன் கூட தந்தார். நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே தான் அந்த புத்தர் ஸ்டாச்சு இருக்குது மெயினாக. உள்ள சூப்பராக இருக்குது. உள்ள லைட்டிங்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக. அந்த கதையை வந்து அப்படியே இந்த ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ராஜாவோட பையன் துறவரம் மேற்கொண்டு அந்த புத்தராக மாறி அவரு இங்கே மக்களுக்கு நிறைய போதனைகளை பண்ணியிருக்காரு. நல்ல விஷயங்கள்லாம் என்னன்றது சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அந்த புத்தரோட கோயில் உள்ள தான் இருக்கும். உள்ளே அந்த புத்தர் சிலை இருக்கிற இடத்துல அவரோட அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே ஓவியமாக பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு சுற்றிட்டு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இந்த போதி மரம்
அப்புறமா இந்த புத்தர் சிலை உள்ளே இருக்கிற அதை பார்த்துட்டு அதோடு அவ்வளோதான் வெளியே வந்துட்டோம். அந்த நெல்லிகலா டெம்பிள்லேருந்து அங்கேருந்து இங்கே க்ளவுட் இருந்ததுனால நம்ம பார்க்க முடியல. ஆனால் இங்கேருந்து அந்த நெல்லிகலா டெம்பிளை புத்திஸ்ட் டெம்பிளை பார்த்தோம். 2 முடிஞ்சிச்சு புத்திஸ்ட் டெம்பிள். இன்னும் அந்த மெயின்லேண்டில் கேண்டி சிட்டிக்குள்ளேயே ஒரு கோவில் இருக்குது. அது மட்டும் பார்த்துட்டுனா புத்தரோட கோயிலுங்களுக்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஆகிடும். அப்படியே ஒரு டனலுங்க கேண்டி இந்த பைரவந்தா டெம்பிள் போகிறதுக்கு நடுவில் ஒரு டனல். கேண்டி சிட்டி இதுதான். நம்ம பைரவந்தா டெம்பிள் போகிற இடத்துல ஸ்லோப்லேருந்து பார்க்கும்போது இந்த சிட்டி அழகாக தெரியுது. பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்லோப்பில் ஏறுறது. அப்படியே போயிட்டுருக்கோம். ஆட்டோ கீழே பார்க் பண்ணியாச்சு. இங்கே டிராஃபிக்காக இருக்கிறதுனால வந்துட்டோம். இதுதான் பைரவந்தா புத்திஸ்ட் டெம்பிள் ஓட என்ட்ரன்ஸ். இதுதான் புத்தர் வந்து தியானம் பண்ணுற அந்த பொசிஷனில் இருக்கார். ஒரு 30 ஸ்டெப் ஏறி வந்தாலே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். கேண்டி அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டர் வந்தால் பைரவந்தா டெம்பிள் புத்திஸ்ட் டெம்பிள் வந்துடலாம். மெயினில் அந்த புத்தர் சிலைக்கு கீழே உள்ள ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது அந்த மாலையெல்லாம் வச்சு நம்ம ஆல்ரெடி அந்த 2 கோவிலில் பார்த்த மாதிரி பூவெலாம் வச்சு அவங்க வழிபடுறாங்க. இந்த மேலேருந்து இந்த சிட்டி வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த கேண்டியோட லேக் தெரியுது. இந்த இப்போது கீழே பார்க்குற அந்த ஸ்டாச்சு இருக்குது. 1950களில் அவர் தான் இந்த பைரவந்தா டெம்பிளை வந்து ஒரு மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி சொல்கிறாரு நம்ம ஆட்டோக்கார அண்ணன். இந்த பைரவந்தா டெம்பிள் வந்து 1600களிலிருந்து 1815 வரையுமே கண்டி ராஜ்யத்தோட தலைநகரம் வந்து கண்டி தான். அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. 1815க்கு மேலே பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கப்புறமா 1948 நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா இண்டிபெண்டன்ஸ் கரெக்டாக தெரியல, ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போது ஸ்ரீலங்கனோட கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கில் இந்த புத்திஸ்ட் டெம்பிள்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு புத்தர் இருக்கிறது, அதையெல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. இவங்க வர பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு இந்த போதி மரத்துக்கு தண்ணி டைரெக்டாக இல்லாமல் இதில் தண்ணி ஊற்றுனாங்கன்னா அது உள்ள அந்த மரத்துக்கு போயிடுது. அவங்களும் புத்தர்கிட்ட வேண்டுதலோடு அவங்க இதை பண்ணுறாங்க. மக்கள் வந்து நம்பிக்கையாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இங்கேயும் புத்திஸ்ட் கோவில்லையும் நம்ம இந்தியாவில் நம்ம நிறைய கோவில்கள் பார்த்துருப்போம் இந்து ரிலீஜனில். அதே மாதிரி பௌத்தத்துலேயும் வந்து சில விஷயங்கள்லாம் இவங்க நம்புகிறாங்க. அது ரொம்ப ஒரு சயின்ஸாக இருக்குது. அது தண்ணி ஊற்றுறாங்க, அது போதி மரத்துக்கு வந்து அதோட வளத்தை காத்துக்கிறதுக்காக அந்த தண்ணீர் பயன்படுது. பயங்கரமாக அப்படியே அந்த இந்து கோவில்களில் இருக்க மாதிரியே அந்த லைட் பண்ணுறது, விளக்கேற்றுறது, இந்த ஊதுவத்தி, அப்புறமா இந்த மந்திரம் ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன மந்திரம்னு தெரியல, சிங்களத்தில் இருக்குது. அந்த கோவில் அதே மாதிரி ஏதோ கயிறு ஒன்று கட்டுறாங்க உள்ளே. நம்ம கருப்பு கயிறு சிவப்பு கயிறுலாம் கட்டுவோம், அந்த மாதிரி இங்கே வெள்ளை கயிறு கட்டுறாங்க. பெரும்பாலும் இங்கே வர அந்த புத்திஸ்ட்டுகள் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட்டு இல்லை டிஷர்ட்டு, லேடிஸ் ஜென்ஸு குழந்தைங்கள்லாம் மேக்ஸிமம் அதை தான் போட்டிருக்காங்க. உள்ளே ஒரு மந்திரம் சொல்லி கயிறு கட்டுறாரு, வெள்ளை கயிறு. புத்தரோட மேலே போகும். இது பெரிய ஸ்டாச்சு. இதுக்கு கீழே வந்து படி இருக்குது மேலே நம்ம ஏறி பார்க்குறதுக்கு. செம்ம காற்றடிக்குதுங்க. பாருங்கள், மேலே ஏற ஏற இன்னும் கேண்டியோட அழகு பயங்கரமாக இருக்குது.
இது அந்த போதி மரமும் நல்லா ஹைட்டாக இருக்குது. மேலே ஏறிட்டோம். இன்னும் ஒரு 20 ஸ்டெப்பு இருக்கும் போல். செம்ம காற்றடிக்குதுங்க. இதை பாருங்கள், அப்படியே சாரல் அடிச்சுட்டு சரியான காற்றடிக்குது. மேலே வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்கும். மேலே வந்துட்டோம். நம்ம இந்த புத்தரோட தலைக்கு பின்பகுதியில் இருக்கோம். இந்த புத்தரோட தலைக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும், முன்னாடி பார்க்க முடியாது. இந்த மேலே ஏறி வந்து இந்த இடத்துல பார்க்குற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. வந்துட்டோம். அப்படியே இந்த பைரவந்தா டெம்பிள் மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டி சிட்டி அவ்வளோ அழகாக தெரியுது. லேக் வந்து சென்டராக இருக்குது. காற்று சரியான காற்று. இப்போ நான் வர டைமில் மழை பெஞ்சு நின்று இருக்குது. அதனால் நல்லா இருக்குது கிளைமேட் சூப்பராக. பைரவந்தா டெம்பிளும் பார்த்துட்டோம். மொத்தம் கண்டியில் 3 கோயில் பார்த்துட்டோம். புத்திஸ்ட் டெம்பிள். ஃபஸ்ட்டு நல்லிகலா டெம்பிள் பார்த்தோம். 2வது ரணவனா புத்திஸ்ட் டெம்பிள் பார்த்தோம். இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் பீரியாடிக் பைரவந்தா புத்திஸ்ட் டெம்பிள். இது ஃப்ரண்ட்லேயே இந்த பெரிய ஸ்டாச்சு இருக்குது. அது பின்னாடி தான் நம்ம உள்ளே போயிட்டு இந்த போதி மரம் பார்த்தோம். உள்ளே அந்த விளக்கேற்றுற இடம், இந்த புத்தர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் மந்திரம் சொல்லி ஒரு சிலர் அந்த வெள்ளை கயிறுலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே போய் பார்த்தா இந்த சிட்டியோட வியூ வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது. கேண்டியோட அழகே வந்து அந்த புத்தருக்கு பின்னாடி படி போகுது. அந்த படிக்கு மேலே நம்ம போய் பார்த்தோம். சூப்பராக இருந்தது இந்த கேண்டி சிட்டியோட வியூவு. காலையிலேருந்து 3 கோவில் பார்த்துட்டோம். நல்லிகலா டெம்பிள், ரணவனா டெம்பிள், பைரவதா டெம்பிள். இந்த 3 புத்திஸ்ட் டெம்பிளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா 3மே பார்க்க முடியல அப்படின்னா கூட இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய். இந்த ட்ரெயினில் போனால் இந்த பீச் வியூ நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே காலுக்கு வந்து எல்லோரும் இந்த ட்ரெயினில் வராங்க. அனரிஸோடு கூட்டமாக இருந்தால் கூட. இருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு மிர்ரிஸா போகிறதுக்கு அப்படி ஏற்றி அப்படி இறக்கினாலே 500 ருபீஸ் கேட்குறாங்க. அம்மா வழி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இப்போது கோகனட் ட்ரீ ஹில் அங்கே வந்துட்டோம். இடம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் ஆசை. எதனா கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் சாப்பிட்லாங்க. ஒரு காஃபி 600 ரூபா, ஒரு பிளாக் டீ 500 ரூபான்னு எங்கே சாப்பிட்றது? பார்த்து வைக்கணும் காலை. அம்மா, நீங்கள் இந்த ஓரமாலாம் கண்டிப்பாக வாக் பண்ணாதீங்க. கயிறு போட்டு வச்சுருக்காங்க. எங்கே தலைவரை போகிறேன்? வேர் யூ கோயிங்? மீன் பிடிப்பாங்க. அதை நம்ம அழகாக அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வந்தால் நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுத்தால் காசு கொடுக்கணுன்றாங்க. அதுவும் எவ்வளோ காசுன்னு கேளுங்க. 2000 ரூபா ஸ்ரீலங்கன் ருப்பி. ஒரு பெரிய அலை வரப்போது. இதை பாருங்கள். வந்துட்டான்.